Hi guys, welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஈஸியா சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு சூப்பர் டிஷ் தான். பீஸா எப்படி ரெடி பண்றதுன்னு வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கம்மி காஸ்ட்ல பட்ஜெட் ஃபீல்ட் இதுவா நம்ம எப்படி பார்க்கலாம்னு பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பீஸா பேஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே கடையில் காசு கொடுத்து வாங்கியாச்சு. இந்த மாதிரி பீஸா பேஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறோம். ஏன்னா பசங்களுக்கு பெருசாக ரவுண்ட்ஸாக வச்சா எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதனால சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இது எடுக்க முடியாது. அதே மாதிரி தக்காளி சின்னதாக, கேப்சிகம், குடமிளகா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். சீஸ் துருவி வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் அந்த பீஸா பேஸ் மேலே இது பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பீஸா சாசேஜ் வந்து வாங்கி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் மைனஸ் இது வேறு வாங்கி வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது காரத்துக்காக நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்குறோம் சில்லி ஃபிட்ஸ். இது கூட நம்ம கடையில் வாங்கலை. சும்மா ஒரு 4 மிளகா போட்டு கடையில் நல்ல எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துட்டு சும்மா ஒரு 2 சுற்றுனா போதும், வீட்டிலே ரெடி ஆகிடும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா ஒரு பீஸா பேஸ் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி செய்யணும்னா நம்ம வந்து தவாவில் தான் செய்யணும். ஏன்னா மைக்ரோவேவ் இல்லை நம்மகிட்ட. இதில் வந்து இப்போ வந்து பீஸா சாசேஜ் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து மைனஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் மைனஸ் மிக்ஸ் பண்ண வேணான்னா பிரச்சனை இல்லை, பீஸா சாசேஜும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா கரெக்டாக லெவலுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பசங்க பீஸா வேணும், பர்கர் வேணும் தான் கேட்பாங்க. அது எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறது தான் நம்ம சேனலில் பார்க்க வேண்டியது. நம்ம சேனல் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சேரப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸு நாங்களும் வந்து என்கரேஜாக இருக்குன்னு போட முடியும். இப்போ வந்து பீஸா பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆனியனை வந்து இதில் வந்து டாப்பிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானது தான், ஆப்ஷன் தான். ஆனியன் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னா நோ ப்ராப்ளம். மஷ்ரூம், எனிதிங், சிக்கன் பீஸா. இப்போ நாங்கள் செய்கிறது வந்து வெஜ் பீஸா. நீங்கள் சிக்கன் பீஸா, இல்லை பன்னீர் பீஸா, இல்லை மஷ்ரூம் பீஸா, கார்ன் பீஸா, இல்லை சீஸி பீஸா, அந்த மாதிரினா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. வெங்காயம் போட்டதுமே கொஞ்சமாக சீஸ். இது எதுக்கு இப்போ ஃபஸ்ட்டே போடுறோம்னா அப்போ தான் வந்து ரொம்ப சீஸியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டபுள் லேயர் மாதிரி. பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. அதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் லாஸ்ட்டு ஃபைனல் டச் கேப்சிகம். இதில் வந்து ஆலிவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நோ ப்ராப்ளம். கார்ன் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் கார்ன். அதை கூட நீங்கள் வந்து வேக வச்சு
கார்ன் கூட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட நீங்கள் வேக வச்சு கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து மறுபடியும் வந்து சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே போடணும். சூப்பராக சீஸ் துருவி வச்சுருக்க சீஸை சும்மா மலைச்சாரல் மாதிரி போடணும். நிறைய போட்டால் தான் பசங்களுக்கு கடை பீட்சா மாதிரியே இருக்கும். கடையில் கூட இவ்வளோ போட மாட்டாங்க, நம்ம அது மாதிரி போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் டச் சில்லி ஃபிட்ஸ். இது வந்து ஆப்ஷன் தான், போட்டால் போட்டுக்கலாம். இல்லைன்னா பசங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இது பெரியவங்களுக்கு நீங்கள் செய்யும் போது போட்டால் போதும். இந்த மாதிரி சும்மா லேசாக தூவினா போதும். சூப்பரான ஹோம்மேட் பீட்சா பேஸஸ் எல்லாம் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து வைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்டேஜான பேன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பேன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பிளேட்டோடவே இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதுமாரி தீஞ்சு போகாமல் இருக்கும். இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும் வச்சிங்கன்னா சூப்பரான பீட்சா ரெடி. ஓகே, இதை ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இதெல்லாம் சைடில் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இதுவும் சீஸ் வந்து உருகிட்டுருக்கு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். செம்ம ஹீட்டாக இருக்குது கைஸ். பேஸும் சூப்பராக இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், பார்த்தாலே தெரியும் சூப்பரான ஒரு பீட்சா ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகுதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.